வணக்க நண்பர்களே, டாக்டர் மகாலிங்கம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது ஒரு கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம கிளினிக் வந்த ஒரு பேஷண்ட் ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்டார். அதுக்கான பதில் தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். சார், ஸ்மோக் பண்ணால் விந்தணுக்கள் உற்பத்தியில் எதுவும் பாதிப்பு வருமா? ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணால் குழந்தை பெற்றுக்கிறதுல தாமதம் ஏற்படுமா சார்னு கேட்டார். இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு கொஸ்டின். நிறைய நண்பர்களுக்கு இது தெரியணும். அதுக்காகவே நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸ்மோக் பண்ணுறது கண்டிப்பாக ஆண்களோட விந்தணுக்களோட எண்ணிக்கை மட்டும் இல்லைங்க, உங்களோட அந்த ஃபெர்டிலிட்டியில் இது ரொம்ப ரொம்ப ப்ளே பண்ணுது. நிறைய பேருக்கு குழந்தை பேர் தாமதம் ஏற்படுறதுல ஆண்களுக்கான காரணங்களில் ஸ்மோக்கிங்கும் ஒன்றா இருக்குது. ஸ்மோக் பண்ணுறதுனால ஜென்ரலாக என்னென்ன பாதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப ரொம்ப குறையுங்க. ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி ரொம்ப குறையும். ஸ்பெர்மோட மார்ஃபாலஜியில் நிறைய மாற்றம் வரும். செமன் வால்யூம் குறையிறது மட்டும் இல்லாமல் ஸ்பெர்மடோஜெனிசிஸ் ரொம்ப தாமதமாக ஏற்படும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கான இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட ஹார்மோனல் சிஸ்டமே ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகும். இப்படிப்பட்ட தொந்தரவு தரக்கூடிய அந்த ஸ்மோக்கை விட்டுட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஸ்மோக் பண்ணுற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்மோக்கை விட்டால் கண்டிப்பாக நம்ம அந்த இன்ஃபர்டிலிட்டிங்கிற தொந்தரவுலேருந்து மீண்டு வரலாம். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்களே.